தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3வது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர். வரி ஏய்ப்பு தொடர்பான புகாரில் சென்னை, கோவை, ஈரோடு, நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை ஷெனாய் நகரில் உள்ள CMK என்ற கட்டுமான நிறுவனம் மற்றும் அதன் கிளை நிறுவனங்களில் சோதனை நடைபெறுகிறது. இதேபோல் எழும்பூரில் உள்ள பாபு ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலும், காசா மேஜர் சாலையில் உள்ள ஸ்ட்ராபெரி மாளிகையிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மொத்தம் 10 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. கோவையில் 6 இடங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வரும் சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள LN பம்ப் நிறுவன மேலாண் இயக்குநர் விக்னேஷ் வீடு உள்ளிட்ட இடங்களில் நேற்று முன்தினம் வருமான வரித்துறையினர் சோதனையை துவங்கினர். 17 வாகனங்கள் மூலம் வந்துள்ள 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இன்று 3வது நாளாக சோதனையில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவில் பகுதியைச் சேர்ந்த குழந்தைசாமி, இவரது மகன்கள் பாலசுப்பிரமணியம், வெங்கடாச்சலம் ஆகியோரின் வீடு மற்றும் இவர்களுக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் நாமக்கலில் உள்ள சத்தியமூர்த்தி & கோ நிறுவனத்தில் 3வது நாளாக சோதனை நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.